எல்லோருக்கும் வணக்கம். நாம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். டிஎன்பிஎஸ்சியில் டைம் அண்ட் ஒர்க் இல்லாத ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக குரூப் 4ல கூட வேறு மாதிரி கேட்டு விட்டாங்க. முதல்ல என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மேக்ஸே படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த கணக்கு பார்த்தாலும் சரி, அந்த கணக்கோட பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் போக போக அந்த சம்மை சால்வ் பண்ணுறது ஒரு மேட்ரே இல்லாமல் போயிடும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம இந்த டெஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தோம், 2 மாடல், மொத்தம் 3 மாடல் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 மாடல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு மாடலாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டைம் அண்ட் ஒர்க்கு கொடுத்தா, டைம் அண்ட் ஒர்க் வந்து வெறும் டிஎன்பிசிக்கு மட்டும் நினச்சிக்கிறாதீங்க. ஈவன் யாருக்கு டியூனிவர்சிட்டி, அதாவது எஸ்ஐபிசி படிக்கிற பசங்களுக்கும் இதே தான் வரும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். லாஸ்ட் டைம் குரூப் 4ல வச்சு ஒரு கொஸ்டின் செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ குரூப் 2க்கு எப்படி வரும் அப்படின்றது கெஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். வேற எந்த கொஸ்டினுமே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு சொன்னது தான். ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒன்றும் இல்லை, ஒரு ஏ ஒரு எக்ஸ் நாள் வேலை பார்க்குறாரு, பி வந்து ஒய் நாள் வேலை பார்க்குறாரு அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம காமனாக ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அதுதான் பேசிக். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் பேசிக்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போது ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏயோட ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க, பியோட ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம என்ன எழுதுவோம், இப்போ 1/A ப்ளஸ் 1/B, அதாவது ஏவோட வேலை பியோட வேலை ரெண்டு பேர் வேலையும் சேர்த்து எழுதிடுவோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்து எல்சிஎம் எடுப்போமா, அப்போ A இன்ட்டு பி ஆகும். ஸோ இது என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் A ப்ளஸ் பி. ஸோ இது எழுதுனதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, இதை 1/, அப்படின்னு எழுதுவோம். இப்போ ஒரு 12 வருதுன்னு வச்சுக்குவோம். 12 வருதுன்னா என்ன எழுதுவோம், 1/12 வருது அப்படின்னா நம்ம எழுதுவோம் கடைசியில் 12 அப்படின்னு ஆன்சர் எழுதுவோம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி எழுத தேவையில்லை. இப்போ இது நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவே கிரியேட் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் மனப்படமாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக உள்ளதை தான் நம்ம திரும்ப போட்டுக்கோங்க. இது ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஸோ என்ன டைரெக்டாக தான் ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா, இதே இது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு ஏவோட வேலையோ அல்லது பியோட வேலையோ கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஃபார்முலா தான், ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டால் அதுக்கு ஆன்சர். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் உள்ள ஒரு எப்படி ஒரு 15 சமாச்சு இருக்கும் இந்த 2 மாடலில். அதை மட்டும் பார்க்க போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு 20 செகண்ட் தான் ஆகும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. டைம் அண்ட் ஒர்க்கை நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணீங்க, அதிகபட்சம் உங்களுக்கு 20 செகண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A can do a piece of work in 20 days and B can do it in 30 days. How long will they take to do the work together அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டா நம்ம எடிஷனலாக என்ன பண்ணுவோம், A + B = என்ன பண்ணுவோம், A + B = ஏவோட வேலை என்னது 1/20, ஏயோட ஒரு நாள் வேலை 20, அந்த ஒரு நாளுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதல 1/20 ப்ளஸ் பியோடது 1/30. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், கீழே ஒரு 600, இங்கே என்ன வரும் 50. ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 1/12 வரும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம தலைகளாக மாற்றிடுவோம். அப்போ 12 அப்படின்னு ஆன்சர் எழுதுவோம். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜராக தான் நம்ம என்ன இவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இது நார்மல் மெத்தடு, இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் செய்யணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு டைரெக்டாக ஆன்சர் எழுத போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 20 நண்பது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 30, என்ன கொடுத்துருக்காங்க சேர்ந்து முடிக்கணும்னு கேள்விக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் 20 × 30 டிவைடட் பை 20 + 30. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண வரும் 600, இது 50, அடிச்சு கொடுத்தா 12, டைரெக்டாக ஆன்சர். ஸோ இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. செகண்ட் சம்மு, நம்ம சம்மை ஃபுல்லாக ரீட் பண்ண போகிறது கிடையாது. ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 நாட்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 9 நாட்கள். இருவரும் இணைந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இருவரும் இணைந்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அப்போ 3 + 9 மேலே என்ன வரும், இதோட மல்டிப்ளிகேஷன் 3 × 9. ஸோ இது என்ன வரும், அடிச்சு கொடுத்துடலாமா. இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 12, இதை அடித்தா 4. அப்போ இது என்ன வரும், 2 4 8, மிச்சம் 1, 1/4, 2 × 1/4. நெக்ஸ்ட்டு
ஏ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 60 நம்பரு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 20, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தா இருவரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக எழுதிடலாமா ஆன்சரா? என்ன பண்ணலாம்? 60 × 20 / 80 அடிச்சு கொடுத்துடலாமா? அதுக்கப்புறம் 4 இதை அடிச்சா 15. அப்போ ஆன்சர் 15. நெக்ஸ்ட் பாருங்க 4th சம்ம திலீப் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க, அது நமக்கு தேவையில்லை. 9 நாட்கள் கொடுத்துருக்காங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 நாட்கள் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று பண்ணலாம், 9 × 12 / 9 + 12 தட்ஸ் ஈக்குவல் டு 9 × 12 / 21. ஸோ 3 அடிச்சு கொடுக்கலாமா? 7 3 21, 3 3 9. ஸோ அப்போ 12 × 3 36 / 7. ஸோ 7 அடிச்சா என்ன வரும்? 5 7 35, மிச்சம் 1 1/7. ஸோ ஆப்ஷன் எங்கேயாச்சும் இருக்கா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துருக்காங்க, என்ன வேணாலும் ஏயோ பியோ ஆணோ பெண்ணோ குழந்தை யாரா வேணாலும் இருந்துருப்பாங்க. நம்ம பார்க்க வேண்டியது என்னது? நம்பர் மட்டும் தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4 நாட்கள் செய்து முடிப்பான கொடுத்துருக்காங்க. இங்க என்னது? 12 நாட்கள். ஓகே, அவ்வேளையை 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 4 × 12 / 16. ஓகேவா? அடிச்சு கொடுக்கலாமா? 4 16 அடிச்சா 3, ஆன்சர் 3. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 நாட்கள் கொடுத்துருக்காங்க. பின்றது 12 நாட்கள் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10 × 12 / 2 ஆட் பண்ண என்ன வரும்? 22. ஸோ 2ஆல் அடிக்கலாமா? 11 2 இது 6. அப்போ என்ன வரும்? 60 / 11 அப்படின்னு வரும். ஸோ இதை என்ன பண்ணலாம்? 11 அடிச்சா என்ன வரும்? 5 × மிச்சம் 5 11. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 நாட்கள், அதே வேலையை 15 நாட்கள், 2 பேரும் ஒரே வேலையை முடிக்கும் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 10 × 15 / 25. ஸோ 3 5 15, 5 25. ஸோ 2, அப்போ 6 நாட்கள், ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து, இங்க பாருங்க சம பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து 8 நாட்கள் முடிக்கிறாங்களாமா. ஏ மட்டும் 12 நாட்கள். ஸோ அவங்க என்ன வேணா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்காங்க? பி மட்டும் தனியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே தான் எழுத போறோம். அப்போ 8 × 12 இங்க என்ன பண்ண போறோம்? பி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ண போறோம். அப்போ 4 அடிச்சா என்ன வரும்? 7. அப்போ என்ன வரும்? 24. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேலையை ஏ மற்றும் பி கொடுத்துருக்காங்க. 2 பேர் எத்தனை? 12. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 20. கடைசியில் என்ன கேட்டுங்க? பி மட்டும் கேட்டுக்கோங்க. அப்போ 12 × 20 இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 8 வரும். ஸோ 8க்கு அதை எங்கே என்ன அடிச்சு கொடுக்கலாமா? 3 12 2 8. இதை அடித்தா என்ன வரும்? 10. 10 × 3 30. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேரும் இணைந்து கொடுத்துருக்காங்க. 20 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? 30 நாள் கொடுத்துருக்காங்க. ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ போட்டுடலாமா? 20 × 30 மைனஸ் பண்ண என்ன வரும்? 10. அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 60 வரும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ஏயும் பியும் சேர்ந்து 20 நாட்களில் வேலை பார்க்குறாங்களா? ஏ மட்டும் அந்த வேலையை 24 முடிக்கிறாராம். பி மட்டும் அதை கேட்குறாங்க. ஸோ 20 × 24 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 4. ஸோ 5 அடிச்சா என்ன வரும்? இது 2 மல்டிப்ளை பண்ணால் 20 × 5 100, 20 மொத்தம் 120. நெக்ஸ்ட் ஒரு வேலை எத்தனை? 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. பி மட்டும் 15 நாளாமா. ஏ தனியாக முடிக்க என்ன கேட்குங்க? இப்போ 6 × 15 / என்ன வரும்? கழிச்சோம்னா 9. ஸோ 3ஆல் அடிக்கலாமா? 2 3 6, 3 3 9. இதை அடிச்சா 5 3 15. ஸோ 5 2 10. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். இதே வேலையை பி அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம்? சேம் தான். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை தனியாக பி 45 நாட்கள் முடிப்பார் எனில் இது எந்த மாதிரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா 15 × 45 கழிச்சோம்னா 30. ஸோ அதை அடிச்சா 2. ஸோ 45ல் 2. அப்போ என்ன வரும்? 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஏயை விட பி 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். நெக்ஸ்ட் ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் என்ன கொடுக்குறாங்க? 20 நாட்கள். அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து, இது ரேஷியோ கணக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ரேஷியோ வருதுன்னா இப்போ என்ன எடுக்கணும்னா, இப்போ இங்கே தான் நம்ம முக்கியமானது. இப்போ ஏ வேணும் எடுக்கலாம். ஏ வந்துட்டு 20 நாள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பவர் 30 நாள். ஸோ இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எப்படி எழுதுவோம்? x/y தான் எழுதணும். ஸோ இவங்களோட நம்ம என்னது 1 day ஒர்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க? 1 day ஒர்க்கு. இப்போ இது எக்ஸ்னு வச்சுக்கோம். இப்போ 1/20 / என்ன வரும்? 1/30. இதை எப்படி எழுதலாம் வேற? அப்போ 30 / 20. அப்போ 3/2. அப்போ இங்கே எக்ஸ்ன்றவர் ஏ, அவர் என்ன வரும்? 3. ஒய்ன்றவர் என்ன வருது? 2. ஸோ
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ என்னன்னா கொடுத்துருக்க நம்பரை என்ன கொடுத்தாலும் சரி ஏக்கு உள்ளதை எடுத்து எங்கே எழுதணும், பியில் எழுதிடணும். எங்கே எழுதணும், பியில் எழுதணும். பிக்குள்ள உள்ளதை தூக்கி ஏயில் எழுதணும். ஸோ அப்போ டைரெக்டாக எழுதலாம். அப்போது ஏ இஸ்டு பி அப்படின்னா 3:2 அப்படின்னு டைரெக்டாக எழுதலாம். ஸோ இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுதான் ப்ரொசீஜர், இதுபடி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அப்போது ஏ எத்தனை, ஏ இஸ்டு பி இப்போ எடுக்கணும். ஏ 20 கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பி 30 கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக என்ன எழுதலாமா, 30:20. இதை எப்படி எழுதலாம், ஏ இஸ்டு பி 3:2. ஸோ மொத்தமாக ரெண்டு பேரும் சேர்ந்து 5 நாள். ஸோ இது எவ்வளவு, 600. 5 நாள் 600. ஸோ அந்த 5 சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணிடலாமா, கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், 12 5 60, 120. ஸோ இவர் எத்தனை பங்கு இருக்காரு, 3 பங்கு இருக்குது. அப்போ 3 × 120 360, 2 × 120 240. ஸோ ஆப்ஷன் எங்கேயாச்சும் இருக்கா, ஆப்ஷன் ஏ. ஓகே சாரி, ஆமாம் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கு 360, அப்போ ஆப்ஷன் சி வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்து மாற்றி குறிச்சிக்கூடாது. ஏக்கு 360, பிக்கு 240. ஓகேவா, அது ஆப்ஷன் மாற்றி குறிச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10 நாட்கள். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து 1500 ரூபா. இப்போ ரேஷியோ எழுதலாமா, ஏ இஸ்டு பி என்ன வரும், 15னா இவர் 15 இவர் 10. அப்போது 3:2 தான் எது, அப்போ 5 1500. இது என்ன பண்ணலாம், ஒரு நாளாக கன்வெர்ட் பண்ணிடலாமா, அப்போ 300. ஸோ அப்போ ஏக்கு என்ன வரும், 900, பிக்கு 600. ஸோ ஆப்ஷனில் எங்கேயாச்சும் இருக்கா, 600 900 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஒரு வேலையை 18 நாட்கள், ஒய் அதை 26 நாட்கள் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்த வேலையை 42,000. இப்போ ஒய்க்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் எத்தனை 18, ஒய் 24. ஆஸ் யூஸ்வல் தான், எக்ஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், 24 போடுவோம், இங்கே 18 போடுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, 4 24, 3 18, 4:3. அப்போ 7 42,000. ஒரு நாளைக்கு கன்வெர்ட் பண்ணிடலாமா, ஒரு நாளைக்கு கன்வெர்ட் பண்ணால் 6,000 ரூபா. ஓகேவா, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒய்யோட தொகை தான் கேட்டிருக்காங்க. ஒய்க்கு என்ன 3, அப்போ 3 18, அப்போ 18,000. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதை 25 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து 3600. ஸோ அது as usual தான். ஏ என்ன போடலாம், ஏ வந்துட்டு 25, பி 20. ஸோ 4 என்ன வரும், சாரி 5:4. மொத்தம் எத்தனை 9, 33,600. ஓகே, இது என்ன வரும் 400. அடிச்சிட்டோம்னா 400. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அத்தொகையில் ஏயின் பங்கு. ஏ எத்தனை 5, 5 × 4 20, அப்போ 2,000 ரூபா. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன சமம் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த சமம் அடுத்ததில் பார்த்துக்கலாம், இது அடுத்த மாடல். ஸோ இவ்வளோ தான் டைம் அண்ட் ஒர்க்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு கஷ்டமாக ஈஸியாக அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இதுவும் புரியலை சார் அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இவ்வளோ தான் டைம் அண்ட் ஒர்க். இந்த பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடுற சம்ஸில் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருப்போம். லாஸ்ட்டாக கேட்டிருந்த குரூப் 4ல் கேட்டிருந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் கொஸ்டினில் ஆல்ரெடி குரூப் 4க்காக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்ஷன் மாறாமல் கூட அந்த கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ அதனால் கொஸ்டின்ஸை மட்டும் தெரியல அப்படின்னா கூட மனப்பாடம் கூட பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. ரொம்ப ஒரு சம்மு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க, யோசிக்கவே செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் மிச்சம் பண்ணாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். அடுத்த பார்ட்டில் பேலன்ஸ் உள்ள சம்ஸை பார்த்துட்டு அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கில் செகண்ட் கொஸ்டின் அடுத்து பார்த்துடலாம். தேங்க்யூ.